அவர்களே, நாளுக்காக சோதரிக்கிறோம். தேவதூதன் என்னெல்லாம் செய்வான்னு சொல்லி பார்த்து வருவார். இந்த நாளில் தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவ பிள்ளைகளே, தானியேல் என்ன பண்ணுகிறாங்க? சிங்க கவிகளை தூக்கி கொடுக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. ஆனால் வேத வசனம் சொல்கிற தேவதூதன் சிங்கங்களின் வாயை அடைத்தார் என்று சொல்கிறார். அடைத்தார், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். தேவ பிள்ளைகளே, தானியேல் ஜெபிக்கிறவனாக விசுவாசம் உள்ளவனாக காணப்பட்டார். தேவ பிள்ளைகளை, நீ ஜெபிக்கிறவனாக, 3 வேளை ஜெபிக்கிறவனாக, விசுவாசம் உள்ளவனாக, தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தபடினால், நம்பிக்கையோடு அவன் இருந்ததுனால தேவ பிள்ளைகளை, அவன் சிங்கங்களின் அவனுக்கு விரோதமா எழும்பின அவனுக்கு பொறாமை கொண்டு, பாபிலோன் தேசத்தில் அவனை பொறாமை கொண்டு தேவ பிள்ளைகளை ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டங்களை கொண்டு வந்து அதை போட்டு தேவ பிள்ளைகளை அவர்களை சிங்கங்களில் கதிகளை போடுகிறாங்க. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பொறாமை. இன்னைக்கு அநேகர் பொறாமை இருக்கணும். உன்னை பார்த்து அநேகர் பொறாமை போட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க தேவ பிள்ளைகளே. ஆனா தேவ பிள்ளைகளே, ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவனை உள்ள போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகள், தேவ கரிசிக்கிற சிங்கம் போல பிசாசு இப்படிதான் வருவான். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாயை அடைத்தார். உனக்கு விரோதமா எழும்புற எல்லா வாய்களும் அடைப்புவா. உனக்கு விரோதமா எழும்புற எந்த தூசரமா சொல்லுகிறார்களோ, உனக்கு விரோதமா எந்த நாவு குற்றப்படுது எல்லா நாவுகளையும் அடைத்து போடுவார் தேவ பிள்ளைகளை. உனக்கு தீங்கு, உனக்கு ஒருவன் உனக்கு தேசத்துல தீங்கு செய்வாடி தேவன் தான் தூதனை அனுப்பி அந்த சிங்கங்களின் வாய்களை எப்படி அடைத்தாரோ அதே போல அடைத்து போ. உனக்கு ஒரு சேதம் வராதபடி உன்னை அடைத்து அந்த சிங்கங்களின் வாய்களை அடைத்தது போல உனக்கு ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதபடி எல்லா நாவுகளையும் தேவன் அடைத்து கட்டி போடுவார் தேவ பிள்ளைகளை. வாயை கட்டி போடுவார் தேவ பிள்ளைகளே. அவன் நேற்று என்று மாறாத தேவன். ஒரு ஊழியக்காரர் தேவ பிள்ளைகளே, சென்னை பட்டணத்துல ஊழி செய்திருக்கும் போது அந்த பட்டணத்துல ஒரு ரவுடி ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் சொல்ல அவனுக்கு மனம் திரும்பிட்டு சொல்லி தேவ பிள்ளைகளை சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகள் அவன் என்ன பண்ணுகிறான்? தன் அடியாளை அனுப்பினான். இந்த ஊழியக்காரர் அடியாளை கட்டி விட்டார். கட்டிட்ட நாய்களை அனுப்பினான். நாய்களுடைய நாவுகளையும் அடைத்து போட்டு விட்டார். தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மட்டுமில்ல, இன்னைக்கு நடக்கிறது. உண்மையான காரியம். பிராடு சொல்றன்னு நினைக்காதங்க, உண்மையான காரியம். அவன் நேற்று என்று மாறாத தேவன். அதே போல நீங்க எதை செய்கிறீர்களோ தேவன் அதை அடைத்து போடுவான். அது காரணம் சும்மா அப்படியே நீங்க தேவனுக்கு பிரியலாமா நடந்து அதை செய்யலன்னா செய்ய மாட்டான். தானியேல் என்ன பண்ணா? 3 வேளை ஜெபம் பண்ணா, ஞானவனாக இருந்தான், தீட்டுப்படாதபடி தன்னை காத்துக்கொண்டா. உலக காரியங்களை தீட்டுப்படக்கூடாது. சிங்கங்கள் வாய்களை அடைக்கிறதுனா லேசான காரியம் இல்ல. உலக காரியங்களை உலக காரியத்துல தீட்டுப்பட்டு தானியேலை விடுவித்த போல என்ன விடுங்க அப்படின்னா விடுவிக்க மாட்டான். சிங்கங்களை அடைக்கும்னா அடைக்க மாட்டான். சிங்கங்கள் வாய்களை கட்டுன்னு கட்ட மாட்டான். தேவ பிள்ளைகளே, நீ தீட்டுப்படாதவனாக இருக்கணும், 3 வேளை ஜெபிக்கிறவனாக இருக்கணும், விசுவாசம் உள்ளவனாக இருக்கணும். இப்பேற்பட்ட தேவனுக்காக நீ வைராக்கியமா வாழுகிறவனாக இருக்கணும். இப்பேற்பட்ட காரியங்களை நீ செய்யும் பொழுது உன்னை எந்த கூட்டுல போட்டாலும், எந்த சிங்க கூட்டுல போட்டாலும், என்ன வந்தாலும் அதை அடைத்து போடுவார். உன்னை சேதப்படுத்தாதபடி அடைத்து போ. எந்த மனுஷரும் உன்னை சேதப்படுத்த முடியாது. எந்த அதிகாரியும் உன்னை சேதப்படுத்த முடியாது. தேவ பிள்ளைகளே, அந்த ராஜா சொல்கிறான், தானியேலே நீ ஆராதிக்கிற, இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருந்தாரா? அப்ப அவன் சொல்லுகிறான், நான் ராஜாவுக்கு நீதி கேடு செய்யல, உலகத்துக்கு நீதி கேடு செய்யல, நான் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை. அதனால தேவன் தன் தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். தேவ பிள்ளைகளை, நீ யாருக்கும் நியாயக்கேடு செய்யாதபடி தேவனுக்காக வாழும்போது, பரிசுத்தமா வாழும்போது, பரிசுத்தமா ஜீவிக்கும் பொழுது தேவ பிள்ளையே, நீ ஆண்டவர் உனக்கு விரோதமா எழும்புகிற எல்லா நாவுகளையும் குற்றப்படுத்த எல்லா நாவுகளையும் அவர் அடைத்து போடுவார். சிங்கங்கள் வாய்களை அடைத்தது போல அவனை சேதப்படுத்தாத போது, உன்னை சேதப்படுத்தாதபடி சேதப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் சேதப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை பாருங்க, தானியேலை சேதப்படுத்தணும் சிங்க கபில தூக்கி போட சொன்ன எல்லா குடும்பமும் என்ன ஆயிட்டு எல்லாத்தையும் சிங்கங்களுக்கு இறையானார்கள். ஆனா தானியேல் இறையாகல. காரணம், தானியேல் ராஜாவுக்கு முன்பாக நீதி கேடு செய்ய, உலகத்துக்கு நீதி கேடு செய்யவில்லை. தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்யல. உண்மையிலவனாக, 3 வேளை ஜெபிக்கிறவனாக, விசுவாசம் உள்ளவனாக, தன்னை தீட்டுப்படாதபடி காத்துவந்த தானியேல். அதனாலதான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தன் தேவன் தன் தூதன் அனுப்பி சிங்கங்களின் வாய்களை எல்லாம் அடைத்து போட்டார். அதே போல உனக்கு விரதமாக தீங்கு செய்கிற எல்லா நாவுகளையும் எல்லாம் அன்னைக்கு அடைக்க போறா. தேவ பிள்ளைகளே, கண்களை முடிச்சவன் சுபமா நல்லா ஆண்டவரையே சோதரம். சிங்கங்களின் வாய்களை இருந்து ஆண்டவரே தானியேலை விடுவித்த தேவனே, அந்த சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டிப்பட்ட தேவனே,
உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றப்படுத்துற எந்த நாவுகளை எப்பொழுது கட்டி போடுகிற இயேசுவின் நாமத்தால் தானியேலை போல வாழ, தானியேலை போல ஜெபிக்க, தானியேலை போல எல்லா காரியத்திலும் விடுவித்து உடைய பிள்ளைகளை நீர் விடுவிக்க முடியாது ஜெபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே சோத்திரம், அப்படியே செய்வதற்கா சோத்திரம் அப்பா. உங்களுடைய கரத்துல இயேசுவின் நாமத்தாலே ஆமென் ஆமென். தானியேலை போல வாழணுங்க. இப்படி வாழும்போதுதான் சிங்கம் உங்களுக்கு விரோதமா எழும்புற எந்தெந்த மனுஷன் சிங்கம் போல எழும்புறானோ எல்லா நாவுகளையும் குற்றப்படுத்துற துன்மார்க்கர் சன்மார்க்க எல்லாத்தையும் தேவ நாவுகளை எல்லாம் ஆண்டவர் நம்ம கட்டி போடுவார், அரைத்து போடுவார். கலங்காது, எப்பேற்பட்ட இக்கட்டுல கூண்டுல இருக்கணும் கலங்காதுங்க, எல்லாத்தையும் கட்டி போடுவார். தேவப்பிள்ளை ஆண்டவர் உங்களை வெளி சிங்க கூண்டுல இருக்கிறவங்களை வெளியில கொண்டு வருவார். எல்லாம் அவங்க கொண்டு வெளியில கொண்டு வருவார். எந்த ராஜா யார பேச்சு கட்டு உள்ள போட்டானோ, யாரு எந்த அதிகாரி யார பேச்சு கொண்டு அவங்க மூலமாக உங்களை வெளியில கொண்டு வருவார். அப்பேற்பட்ட காரியங்களை செய்வார். கலங்காதீர்கள். கர்த்தர் பெரிய காட்சி. God bless you. ஆமென்.